3½ வயசு குழந்தை. துள்ளி விளையாட வேண்டிய வயசு. வாப்பாவோட, உம்மாவோட என்ஜாய் பண்ண வேண்டிய கட்டம். ஆனா, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல அந்த குழந்தையுடைய காலமும், அந்த பேரண்ட்ஸ் உடைய நேரமும் போய்க்கொண்டிருக்குது. யாருக்கு என்னாச்சுன்னு தானே கேட்கிறீங்க? 2 நாளைக்கு முன்னால என்னுடைய வகுப்பு தோழர் ஒருத்தர் முகநூல்ல ஒரு விஷயத்த பகிர்ந்திருந்தாரு. எங்களோட படிச்ச ஒரு நண்பருடைய மகளுக்கு சுகம் இல்ல அப்படின்னு சொல்லி, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கிறதாவும், அவங்க எல்லாரும் துவா செஞ்சு கொடுங்க அப்படின்னு போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி தொடர்பு கேட்டப்போ, அந்த அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்கிறப்போ, என்ன அறியாமயே உள்ளம் பதறிடுச்சு அப்படியே. அந்த இடத்துல நான் இருந்தா என்ன ஆகியிருக்குமோ அப்படிங்கிற ஒரு நிலைமை தான். அந்த குழந்தையினுடைய ஒரு டெஸ்ட் ஒன்று இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டிருக்குது பரிசோதனைக்காக. மிக விரைவில் அதற்குரிய முடிவுகள் வாரத்துக்கு இருக்கு. அந்த முடிவுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். என்னுடைய வீடியோவை ஒரு சில ஆட்கள் பார்க்குறீங்க ஒரு காரணத்துக்காக, அவங்களுடைய எல்லா பிரார்த்தனைகளையும் அந்த சின்ன குழந்தையை கட்டாயம் சேர்த்துக் கொள்ளுங்க. வர முடிவும் சரியா அமைஞ்சு சரியா வரணும். எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அந்த குழந்தை மிக விரைவில் எல்லா அவருடைய எல்லா நோய்களும் சுகமாகி திரும்பியும் அவருடைய பெற்றோரோட அவர் துள்ளி விளையாடணுங்கிற ஒரு பிரார்த்தனை மட்டும்தான். கட்டாயம் உங்களுடைய பிரார்த்தனைகளில் சேர்த்துக்கொள்ளுங்க. அந்த பிரார்த்தனைக்காக உங்களுடைய பிரார்த்தனைகளை அந்த குழந்தையை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ.